இன்றைய தினமலர் செய்தியில் மாதவரம் வடபெரும்பாக்கம் சென்னை கேசவ பெருமாள் கோவிலுக்கு சொந்தமான 300 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலம் மண் கொட்டி ஆக்கிரமிப்பு கும்பலால் கபளீகரம் செய்யப்பட்டு வருகிறது. இதனால் ரெட்டேரி உபநீர் வெளியேற முடியாமல் பல்வேறு பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கும் அபாயம். கோயம்பேடு காய்கறி சந்தையில் திருடிய போனை உரிமையாளரிடமே விற்க முயன்ற சந்தோஷ் என்பவனை போலீசாரிடம் ஒப்படைத்தனர். நாடு முழுவதும் வக்ஃப் சட்ட திருத்த மசோதாவை அமுல்படுத்த தடையில்லை என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. நாடு முழுவதும் போலீஸ் ஸ்டேஷன்களில் நிறுவப்பட்ட சிசிடிவி எனப்படும் கண்காணிப்பு கேமராக்கள் அடிக்கடி செயலிழப்பதை தடுக்கவும், பதிவாகும் காட்சிகளை மேற்பார்வையிடவும் AI எனப்படும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தலாம் என உச்சநீதிமன்றம் ஆலோசனை தெரிவித்துள்ளது. வணக்கம்.